ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய உள்ள விதிகளில் குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய தொழில் செய்திருக்க வேண்டும், விண்ணப்பிக்கும் தேதியில் 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களை உயர்கல்வி கற்கும் ஆர்வத்தை குறைத்து குலத்தொழிலில் தள்ளும் என்பதால் இதில் தமிழ்நாடு அரசு இணையவில்லை என்று கூறியுள்ளது. குலத்தொழில் ஊக்குவிப்பாக இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி கனவை சிதைக்காமல் அதே நேரத்தில் இவ்வகை தொழில் ஈடுபடுவோருக்கு உதவும் வகையில் ஒரு திட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் கைவினை திட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் நிதியில் செயல்படுத்தப்படுகிறது என்று கூறியுள்ளது. இதில் இணைவதற்கான வயது குறைந்தபட்ச வரம்பு 35 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், வகுப்பு அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு அடிப்படையில் என சுருங்காமல் தொழில் ஈடுபடுவோருக்கு மட்டும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த 2 திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் பலரும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.